கொஞ்சம் கால கூட போதும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க 5 மணி நேரம் நிக்கிறோம் அவசரப்படுறோம் அசிங்கமா பஸ்ல பேசுறாங்க கேட்க முடியல காது சார் இன்னைக்கு காலைல என்ன நடந்து சொல்லுங்க அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா 5 வருஷமா இது 5 வருஷமா இருக்கு ஒரு வருஷம் 5 வருஷமா எப்போ சொல்றீங்க அதையும் நான் சொல்றது 5 வருஷமா அதாவது காது குட்டி கேட்க முடியல புள்ள அவ்வளவு அரியன் வாயில் அவர் சொல்றது அரியன் வாயில் சொல்லுங்க ரோட்ல சார் இங்க வாங்க சார் காவலாம் கட்டிட்டாங்க மேடம் ஆனா ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுனால டிராபிக் டெய்லி டிராபிக் இது அந்த கேட் அந்த பக்கம் மேடம் டெய்லி போஸ்ட்ல இந்த மாதிரி பெரிய ஹெவி லோட் வண்டி நிறைய போகுது மேடம் அதனால டெய்லி ஒவ்வொரு நாள் 4 தடவை 5 தடவை வந்து டிராபிக் ஜாம் ஆயிடுது எந்த போலீஸ்காரங்க பாக்குறது இல்ல டெய்லி நாங்க ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை நாங்க எல்லாரும் சேர்ந்து டிராபிக் க்ளீன் பண்றோம் அந்த போஸ்ட் கேட்டா பணம் கட்டிட்டாங்கன்றாங்க கேட்டா பணம் கட்டிட்டான்றாங்க சார் கேட்டா பணம் கட்டிட்டான்றாங்க மேடம் இது மக்களுடைய கொந்தளிப்பு மேடம் யார்கிட்ட சொல்றது தெரியாம வந்து வெயிட் பண்றேன் மேடம் எப்போ வருவீங்க யார்கிட்ட சொல்றது தெரியாம இருக்காங்க பணம் கட்டிட்டாங்க நீங்களாவே நல்லபடியா நீங்க வந்து திறந்து கொடுங்க அந்த ROB LC லெவல் கிராசிங் ஒர்க்ஸ்லாம் போகுதுன்ட்டு ஒரு ஜென்ரல் விசிட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணுதோ அதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்தி முடிக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா இமீடியட்டாக அதெல்லாம் பப்ளிக் யூட்டிலைசேஷனுக்கு வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக மக்கள் கோரிக்கைங்கிறதுனால மேன் பவர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதா இல்லை இப்போ ஒரு 60 பேர்கிட்ட இருக்கிறாங்க இப்போ மொபைலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அடிஷ்னல் மேன் பவர் வர்றதுனால தான் ஆளுங்க இருக்கிறாங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க சரி நான் இப்போ சர்ப்ரைஸ் விசிட் வரேன் அதே மாதிரி இப்போ எவ்வளோ நாள் இது முடிக்கப்படுது இன்னும் 1 மந்த்துக்குள்ளார ஸ்பீடப் பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடந்த ஆட்சியில் ஒரு 38 கோடி ரூபாய்க்கு 9 ஏரிகளை தூர்வாரத்து சீர்படுத்துறதா போட்டிருந்தாங்க. சரிங்க. இங்கேயா நம்ம திருவள்ளூர்லயா? இந்த இடத்துல பக்கத்துல தான் ஒரு 9 ஏரி. அந்த ஏரியோட கரைகள் மட்டும் தான் மண்ணு கொட்டப்படுது. அந்த ஏரியில இருக்கிற எந்த ஒரு இதுவுமே அது நான் ஒரு செப்பரேட் இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறேங்க. பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு வந்து அந்த மினி ஸ்டேடியம் அது போல விஷயங்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குவாலிட்டி ரொம்ப லோவாக கட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கலப்படங்கள் விஷயங்கள் நம்ம ரேஷியோலாம் குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்ன லெவலில் டெஸ்டிங் எடுக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி தான் ஃபாலோ பண்ணி தான் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொன்னீங்கன்னா நம்ம ரீசெக் பண்ணலாம். தேங்க்யூ. அதுவும் அப்படிதான் மேடம். வெறும் கரையில மட்டும் ஒன்னதான் போட்டுறாங்க, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு 38 கோடி ரூபாய் அது நான் செக் பண்ண சொல்றேன். நேத்து நீங்க நியூஸ் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முந்தா நேத்து பார்த்தேன். செக் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. நானே இவ்வளோ ஒர்க்குக்கு இந்த மேன் பவர் வந்து சான்ஸே இல்லை. இன்னைக்கு காலையில் நாங்கள் பார்க்குறோம் இவ்வளோ பேர் இருக்காங்க யூனிஃபார்மோடு. இது வரைக்கும் இந்த கர்நாடக வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. பக்கத்தில் தலைவர் இருக்காங்க, வேணால் ப்ரூவ் பண்ணிடுவோம். நாங்கள் போய் சொல்ல போகிறது. அதனால் இந்த மாதிரி இந்த பேரிகார்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரோடை நாசம் பண்ணி கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே பப்ளிக்கு போகிறப்ப அவசரப்படுறாங்க. இன்றைக்கி அவசரமாக அதை மூடி ஒரு பேரிகார்டு வச்சு இந்த டிராஃபிக்கை பிளாக் பண்ணி இது எல்லாமே வந்து ஷூட்டிங் மாதிரியே இருக்குது மேடம். தயவுசெய்து ஷூட்டிங் மட்டும் வேண்டாம். ஆட்சியில் வேலை நடக்கணும் கூட நல்ல ஸ்கூல் சர்வீஸ் ரோடு இல்லை மேடம். 8 வருஷம் நடக்கும்போது சர்வீஸ் ரோடு போடலாம் இல்லையா? 3 மாதம் இல்லை வர்றாங்க போகிறாங்க, என்ன ரிப்ளை ஒன்றுமே இல்லையே. உங்களை மாதிரி 4 முறை அந்த கலெக்டர் வந்தார் சார்.